மக்கள் பணி செய்வதுதான் நம்ம எல்லாருக்கும் பிரைமரியா இருக்கிற ஒரே எய்ம். கிளீன் கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ்ல உறுதியா இருக்கிறோம். கொளுத்தி போட்டிருக்கேன். அடுத்த 40 நிமிஷம் புள்ளிங்க தீயா இருப்பாளுங்க பார். எல்லாரும் சண்டை போட தயாரா? நானும் தயார். ஆனா ஒரு கண்டிஷன், நல்லா கேட்டுக்கங்க. சண்டைக்கு சில விதிமுறை இருக்கு. ஒண்டி கொண்டு தான் சண்டை போடணும். நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. செத்தக்கு அப்புறம் ஓடினார்ல, ஆனா என் தலைவர் ஓடினவர் கிடையாது. மிசா கேஸ்ல ஜெயிலுக்கு போனவரு. நிலையை எதிர்த்து மிசா போடப்பட்டு சிறையிலே அவர் அனுபவித்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த புத்தகம் ஷா கமிஷன் ரிப்போர்ட். இந்த ஷா கமிஷன் ரிப்போர்ட் வந்து யாரெல்லாம் வந்து 1975 77 யாரெல்லாம் மிசா காலத்தில் சித்திரவதைப்பட்டாங்கன்னு சொல்லி திமுகவில் தமிழ்நாடு எல்லாம் மாநிலம் வாரியாக உத்தரப்பிரதேஷ்ல யாரு எல்லாரும் பேரும் வருது. ஆனா இதுல வந்து ஸ்டாலின் அவர்களோட பேர் இல்ல. அவர் மிசா காலத்துல சிறை சென்றதை தவிர மிசா கைதி கிடையாது. ஏன்னா ஷா கமிஷன் ரிப்போர்ட் உங்களுக்கே தெரியும், நீதியரசர் ஷா வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு நபரையும் இதுல குறிப்பிட்டிருக்காரு. ஆனா ஷா கமிஷன் ரிப்போர்ட்ல மிசா கைதிகள்ல ஸ்டாலின் அவர்களோட பேர்னா அவர் மிசா காலத்தில் கைதானவரை தவிர மிசா கைதி அல்ல. இது நான் இப்பதான் கேள்விப்படுறேன். எனக்கு இது வரல தெரியல, நான் படிக்கவும் இல்லை, எனக்கு தெரியாது. அவங்க கிடக்குறான் யார் இது சூழியை காணாமனா அங்க போய் கத்திக்கிட்டு இருக்காக்கா ஓட்டி கழுத எந்த யாரை அரெஸ்ட் பண்ண சொல்ற? அன்னைக்கு கள்ளக்குறிச்சியில பட்டச்சாராயத்தை விஷச்சாராயத்தை குடிச்சு செத்தாங்களே அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்றியாக்கா? இல்ல பூரா தூய்மையை பெருமையா அதாவது என் சகோதரிகள் வந்து நிரந்தர வேலை வேணும் எங்களுக்கு அப்படின்னு போராடினாங்களே, இந்த குப்பாளிக்கிட்டு இருந்தாங்களே என் சகோதரிகள், அவங்களுக்காண்டி போராடுறியாக்கா? அன்னைக்குதான் எங்க போன கோட்டி கழுத சாராயம் உருவாக்குறதே நீங்க, போதை பொருள் கொண்டு வர்றதே நீங்க, கடைசியில் நீங்களே போராடுறீங்க பார்த்தியா? அதே பெரிய காமெடி. சிரிச்சுக்குங்கப்பா, மக்கள்லாம் சிரிச்சுக்குங்க. திமுக ஆட்சியில எதுவுமே நடக்கல. கள்ளக்குறிச்சியில சாராயம் விற்கல, அவங்கெல்லாம் சாகவே கிடையாது, விஷ சாராயம் குடிச்சு சாகல. அன்னைக்கெல்லாம் ஜூலி வந்து போராடல, இன்னைக்கு வந்து போராடுறாங்க. போராடுறவங்களை வேடிக்கை பார்க்குற நாய் நீங்கெல்லாம் வந்துக்கிட்டு போராடுறாங்க இதுன்னு. அன்னைக்கு எங்க போன? அத்தனை பேர் செத்தாங்களே, வாய் திறந்து பேசிருக்கீங்களா? நாங்க போய் நேரடியா பார்த்தியா சூழி? என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன அர்த்தம்? டிஎம்கே ஒண்ணுமே செய்யலையா? சாராயத்தை கொண்டு வந்து விஷ சாராயம் எப்படி விற்கப்பட்டது கள்ளக்குறிச்சியில, அதுக்கே உங்களை கைது பண்ணணும் டிஎம்கே ஆட்சியில. அதுக்கு சுத்தம் பண்றதுக்கு போராடினாங்களே அன்னைக்கு சென்னையில அந்த நகராட்சி கிட்ட, அன்னைக்கு வந்து என்னன்னு கூட கேட்காத நாய்க்கு நீங்க எல்லாம் போராடுறீங்களாக்க? நீங்க வாரி நடத்துங்க, எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியும் போன வட்டம் என்ன நடந்துட்டுன்னு. இன்னைக்கு எங்க மேல ஒரு மிஸ்டேக் இருக்கட்டும், பாத்துக்கலாம். நான் தாய் குலத்தோட சண்டை போடுறது இல்ல, அதனால தான் உன்னை விட்டேன், இல்லைன்னா ஒரே குத்து. எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இது சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் அதே சந்தேகம்தா. இது கல்யாண வீடா இல்ல இழவு வீடா? இந்த அழுகிறீங்க பாவண்டா. அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் எத்தனை கனவு கண்டாங்களோ இப்படியாக இருக்கு. 6 மாசம் பொறுக்கணும்ல நீங்க? அண்ணே 6 மாசம் 6 சிலிண்டருக்கு பொறுக்கலாம். 6 மாசம் வந்து நாங்க 2500 ரூபாய் காசுக்கு அமைதியா இருக்கலாம். பட்டு புடவை வேணாம் 6 மாசத்துக்கு. தாலிக்கு தங்கம் மோதிரம் இதெல்லாம் எதுவுமே வேணாம். செத்து போயிட்டோம்னா 6 மாசத்துக்குள்ள. ஜூலியா பண்ணு, நீ செத்துரு, நீ யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது சரியா? நீ செத்துட்டியனா 6 சிலிண்டர் வருது இல்ல, அது உங்க அப்பா அம்மா கொடுத்துருவோம். பாவம், அவங்களாவது வச்சுட்டு அதை வச்சு சாப்பிடுவாங்கல்ல. ஏன்னா உன்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ எல்லாம் எதுக்கு இருக்கேனே தெரிய மாட்டேங்குது. ஏன்டி கொய்யால உங்க ஆட்சியில இருக்கும் போது எத்தனை பெண்களை ரேப் பண்ணாங்க, எத்தனை குழந்தைங்களை கெடுத்தாங்க. அப்பெல்லாம் இந்த டேஷ் வந்து பேசல. கூட இது பாரு, அது ஒரு புறம்போக்கு, நீ ஒரு எச்சக்குறிக்கி. நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இப்ப இந்த நாட்டை திருத்த போறீங்க. மூடிக்கிட்டு வேலையை பாருங்கடி, வேலையை பாரு. டேய் அல்ல கையே, உன் கூட ஒரு நல்ல கை வருவானே, அவன் அடங்கிட்டான்னு நினைக்கிறேன். அவன் பயந்து போய் வீட்டுல உட்காந்துட்டா போல இருக்கு சரியா? உங்க 2 பேருக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? கொடுத்த காசுக்கு கூவுங்கன்னா ஓவரா கூவிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் தலைகீழ நின்று பேசினாலும், நீ என்னதான் பண்ணாலும்
உங்களால விஜயனாவை அந்த சீட்ல இருந்து தூக்க முடியாது. மக்கள் நாங்க நினைச்சா மட்டும் தான் எல்லாமே முடியும், சரியா? ஏன்னா நாங்க உட்கார வச்சிருக்கோம். அதை விட்டு 2 பேரும் வேலை வெட்டி இல்லாம உட்காந்து போராட்டம் பண்ற, மைக்க வச்சு பேசுறதுக்காக பேசிக்கிட்டு தர்மடி வாங்கிட்டு இருக்காதீங்க. இன்னும் இந்த தடிமடி இன்னும் அடி வாங்கலன்னு நினைக்கிறேன். அதான் சுத்திட்டு இருக்காங்க இன்னும் மைக்கோட. உனக்கு இருக்குடி, உங்க 2 பேருக்கும் இருக்கு. ஆனா என் கண்ணில் மாட்ட மாட்டீங்க. என் கண்ணில் மாட்டாத வரைக்கும் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோ, அடிச்சு மூஞ்சி வாயெல்லாம் குழம்பிடுவேன். ஆளவும் மோகர கட்டி வந்துச்சுங்க. பெரிய தியாகிங்க பேசுறாங்க. இது ஒரு தெரு பொறுக்கி, அது ஒரு மொளை மாதிரி முடிச்சு வைக்கி. மூஞ்சிங்களை பாரு பேசுதுங்க. இத நாங்க தான் பண்ணினோம். இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க. அப்ப ஏன் எலெக்ஷன்ல தோத்தீங்க? ஏன்னா எல்லாமே கனவுல பண்ணிருப்பீங்க, அதான். நீ இன்னும் வேணான்னுங்கிற. உனக்கு யாரு இப்ப தரேன்னு சொன்னது? உனக்கு எங்கேயா காசு கொடுக்குறாங்க, அதை வாங்கின்னு கூவி நிறுத்துறியா? அதோட நீ நிறுத்த வேண்டியதானே? வேணும் வேணும் உங்க ஆட்சி வேணும் வேணும் அப்படின்னா மக்கள் வந்து வேற ஆட்சியை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டுக்கிறாங்க. மக்களுக்கு அவர் செய்யறேன்னு சொன்னதை கண்டிப்பா அவர் செய்யதான் போறாரு. நீ என்ன வேணான்னு இருக்கிற? புரியலையே. உனக்கு எங்கனாவது பிஸ்கெட் போட்டாங்கன்னா நீ கவின்னு போ. மக்களுக்கு கொடுக்கறத நீ என்ன வேணான்னு இருக்க? இன்னைக்கு ஒரே நாள்ல 12 பாலியல் குற்றங்கள் ரெஜிஸ்டர் ஆன நாளும் மண்டை மேல 4 கொட்டு நறுக்குன்னு கொட்டுறதுல உனக்கு மூளை வெளியே வந்து யோசிக்க ஆரம்பிப்ப. நீ அந்த மாரி இருக்கும் போனுக்கு என்ன? இங்க வா. போன வருஷம் 5 வருஷ காலத்துல 2000க்கு மேற்பட்ட கற்பழிப்பு கேஸ் இருக்கு. எங்க போன கேள்வி கேட்கறது தானே? அப்பெல்லாம் மைக்கு புடிச்சு பிரஸ் மீட் கொடுக்கறது தானே? எங்க போன? அப்ப ஏன் கேள்வி கேட்கல? உங்க ஆட்சியில நடந்தா கேள்வி கேட்க மாட்டீங்க. பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இப்ப புதுசா ஒரு ஆட்சி வந்திருக்கு. அது வந்து ஒரு 43 நாள்ல வந்து நீ இவ்வளோ கேள்வி கேட்கறியா? 5 வருஷமா எங்க போன? என்னத்தை கழட்டி மாட்டின்னு இருந்த? இது நல்லாச்சு நீங்க சொல்லிடுறீங்க. இது நல்லாச்சு இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் ஆளக்கூடிய ஆட்சி மக்கள் ஆட்சிமா. இது மக்கள் ஆட்சி. யார் ஏரியா தெரியல? யார் ஏரியாடா? சிஎம் ஏரியாடா. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி. டிவிக்கு பயலுகடா அந்த ஆட்சி. நல்ல ஆட்சின்னு சொல்லிக்கிறீங்க, நல்ல ஆட்சின்னு சொல்லிக்கிறீங்க. மாத்தி சொல்லே, திருப்பி சொல்லே, கத்தி சொல்லே. டிவிக்கு ஆட்சி, தாவேகா ஆட்சி, தமிழக வெற்றி கழகம் அப்படி சொல்லி இனிமே 6 மாசம் நாங்களா செத்து போயிட்டோம்னா யார் மேல உட்கார்ந்து விஜயனா ஆட்சி பண்ண? ஜூலி, மக்களெல்லாம் அந்த அளவுக்கு நாங்க விட்டுற மாட்டோம் சாவறதுக்கு, சரியா? நீ வேணா நீ சொன்ன மாதிரி அப்படி எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அதுக்கு வேணா மக்கள் எப்படி வருத்தத்தை தெரிவிப்பாங்கன்னு விசில போட்டு தெரிவிப்பாங்க வருத்தத்தை. யாரு மேல உக்காந்து ஆட்சி செய்வாரா? மக்கள் மேல ஏறி உக்காந்து ஆட்சி செய்தோம், மக்கள் பணத்தை அழிச்சோ கொள்ள அடிச்சோ ஊழல் பண்ணியோ ஆளக்கூடிய ஆட்சி கிடையாதம்மா. அதனால அவர் என்னைக்கும் மக்களோடு மக்களாக சரிசமமா அமர்ந்து ஆட்சி ஆளுவாரே தவிர யாரு மேல் ஏறியும் மண்ட மேல் ஏறியும் உட்காந்து ஆட்சி செய்ய மாட்டார். எங்க தலைவருக்கு தலகணம் கிடையாது. மற்ற ஆட்சியில் செய்தவர்கள் மாதிரி ஊழல் செய்து மக்கள் வயிற்றில் அடிச்சு மக்களை ஏமாத்தி இதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். அதனால வெளியே அனுப்பிடுவியா? கண்டிப்பா அவரு யாரு தலையில ஏறி உட்கார மாட்டாரு. மக்களோடு மக்களாக எங்களோடு சமமாக இருப்பார். உட்கார்ந்து ஆட்சியும் ஆளுவார். போதுமா? ஆமா. இந்த படித்துற பாண்டிக்கிட்டே டோக்கனா பேர்லாம் எனக்கு தெரியாது. பேர் கூட தெரியாமா? விஜயன் ஜெயிச்சு முதல்வரான உடனே தாவேகாவை சேர்ந்த பல தாய்மார்களா இருக்கட்டும், குடும்ப பெண்கள் எல்லாருமே வந்து இதே சோசியல் மீடியால ஒரு சில விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, அண்ணா நீங்க எங்களுக்கு பட்டுப்படையும் கொடுக்க வேணாம், தாய்மாமன் சீரும் செய்ய வேணாம், எங்களுக்கு 6 சிலிண்டரும் வேணாம், நீங்க கவலைப்படாம இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உள்ளங்கள் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சொல்றதுனால அதை செய்யாம இருக்க போறது இல்லைன்னு நிறைய தற்கூரிகளுக்கு சொம்பு தூக்க வேண்டிய கொத்தூஸ்களுக்கு தெரியல போல. அதனால நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்கட்சியில இருந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வேணானா நீங்க போங்கடி, எதுக்குடி உங்களுக்கு அது வேணாம் இது வேணான்றீங்க, ஜெயிச்ச உடனே தரன்னு வாக்கு மூலம் கொடுத்தாரு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்தாலுவ. இதே மாதிரி குடும்ப பொம்பளைவ தான் எதிர்கட்சியில இருந்து கேட்டுக்கிட்டு வந்தாலுவ, அடுத்த கட்சியில இருந்து கேட்டுக்கிட்டு வந்தாலுவ. அந்த பொம்மநாட்டில தான் கேக்குறேன், இன்னைக்கு மக்கள் சொல்றாங்கன்னு உங்க சார்பா போய் ஜூலிக்கிறா பாரு, ஜூலி அவ மைக்கு புடிச்சுக்கிட்டு நீங்க மோதிரம் கொடுக்க வேணாம், தாலி கொடுக்க வேணாம், எங்களுக்கு எதுவுமே கொடுக்க வேணாம்னு பேசிட்டு உக்காந்து இருக்கிறா. அவளை போய் அடிச்சு என் செருப்பால உனக்கு வேணானா நீ போடி, உனக்கு வந்து பிஸ்கட் போட்டிருப்பாங்க, நீ கத்தி கத்தி கூவுறதுக்கு கொடி புடிச்சுக்கிட்டு ரோடு ரோடா போறதுக்கு உனக்கு பணம் கொடுத்துருப்பாங்க தொடப்பக்கட்ட. எங்க நாங்க சொல்றேன் நீ ஆண்டி இப்ப மைக்கு பிடிச்சு சொல்ற. நீ இப்ப கேளுங்களாண்டி பாப்போம், இப்ப கேளுங்களாம், இப்ப கேட்க மாட்டாளுவ.
ஏன்னா அவங்க டீம் ஆளுவல கேட்க மாட்டாளு. இப்ப இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதுக்கு வேற வந்துடுறாள் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு. என்ன பாட்டி? என்ன எல்லாரும் இங்க படுத்திருக்கானுங்க? என்ன பாட்டியாச்சு? எனக்கு தான் கண்ணு தெரியாத கொல்லைக்கு போறதுக்கு துணைக்கு கூப்பிட்டேன். கண்ணு தெரியாத கிழவிக்கா காட்டையால் அடிச்சு கேட்டா